பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். குமாரனாக தேவன் ஆண்டவரே எங்களுக்காக பாடுபட்டு நம்முடைய ரத்தத்தினாலே விலை குறை கொடுத்து எங்களை மீட்டு ரட்சித்தவர் நாங்கள் துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தானே சகல சத்தியத்திற்கு வழிநடத்தி எங்களுக்காக வாக்கு கடலாத பெருமூச்சோடு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிற பிதாவாக தேவனே, குமாரனாக தேவனே, பரிசுத்தாவே தேவனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தாவே, இந்த மாதத்தில் 2வது வாரத்தின் காண கிருபைக்காக துதிக்கிறோம். எத்தனையோ வியாதிகள், பலவீனங்கள், பிரச்சனைகள் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்தாலும் கர்த்தாவே நீர் எங்களை இம்மட்டும் காத்து வழிநடத்தி இந்த ஆறாளில் பங்கு பெறத்தக்கதாக தேவன் கிருபைச்சதற்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆறாளில் பாடுகிற பாடல்கள் கேட்கின்ற சத்தியம் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய பரிசுத்த உலக பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மாட்சிமைக்காகவும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் பாமாலை 16வது பாமாலை 16 கர்த்தாவே தாழ்மையாக திருப்பண்டேன் தன்னிடாவலாக வந்தேன். நல்ல இயேசுவே, உம்மை தேடி தரிசிக்கவே வந்தேன். பாமாலை 16ஆம் பாமாலை பாடி கர்த்தரை போற்றுவோம்.
மூன்றாம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். சிறு புஸ்தகத்திலே 21ஆம் பக்கம் மூன்றாம் ஆராதனை முறை. கடவுளை தொழுவோம். கர்த்தருடைய வாசல்களில் நன்றி எழுதலோடும் அவர் பிரகாரங்களில் துதியோடும் பிரவேசிங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உண்மை தலைமுறை தலைமுறைக்கு உள்ளது. நம்மை உண்டாக்கிற கர்த்தர் முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் பாருங்கள். கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுபவன் யார்? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பவன் யார்? நமது கடவுள் ஆண்டவருக்கு மிகுந்த இரக்கம் மன்னிப்புரிது. நாம் அவருக்கு விரோதமாய் துரோகம் செய்தோம். நமது கடவுளாய் கர்த்தரின் சொல்லுக்கு செவி கொடாமல் போனோம். தமது ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசி கொண்டு அவர் நமக்கு முன்பாக வைத்தவருடைய பிரமாணங்களை நாம் நடக்கவில்லை. வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உழைப்பாளர் தருவேன் என்றார். என் கண்மலையில் ஜெபம் செய்வோம். சர்வவல்ல கடவுளே, நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வணக்கத்தையும் ஸ்தோத்திர செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் பாவனையாய் அறிக்கை செய்யவும் மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காக ஜெபிக்க உதவி செய்தோம். திருவசனத்தை நாங்கள் கேட்கும்போது தன்னின் மகத்துவத்தை அதிக உண்மையாய் அறிந்து கொள்ளவும் கிருபையின் கனிகளை எங்கள் வாழ்க்கையில் காட்டவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பாவ மன்னிப்புக்காக நாம் கடந்து செல்வோம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். எனவே நம்ம பிள்ளைகளையும் நம்முடைய குறைகளையும் நம் ஆண்டவரிடத்தில் நாம் அறிக்கை செய்வோம். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறவே தள்ள மாட்டேன்னு சொல்லி கர்த்தருடைய கரத்திலே நம்முடைய பாவங்களையும் குறைகளை நாம் முதலாம் பாவருக்கு ஜெபத்தோடு நாம் அறிக்கையிடுவோம். கடவுளே, தக்கபடி அனுப்பிவிடும் முற்றிலும் கழிவரும் என் பாவம் இறக்கமில்ல ஆண்டவரே, உன்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற ஜனமாய் நாங்கள் சகல பாவங்களுக்கும் அரசுக்கும் அமைதலான மனதோடு ஊழியம் செய்வதற்கும் எங்கள் பாவ மன்னிப்பையும் சமாதானம் தரச் செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இன்றைய வேத பாடங்களை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 20வது சங்கீதம் புஸ்தகம் 20வது சங்கீதம். யாவரும் வேதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். பக்கம் 681, சங்கீதம் 20. யாவரும் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 20வது சங்கீதம் பக்கம் 681. ஆபத்து நாளிலே கர்த்தர் ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபு தேவனுடைய நாமம் புகழ்ந்து அடைக்கலமாவதாக. நீர் செலுத்தும் காணிக்கையெல்லாம் நினைத்து இந்த சர்வாக தகவலை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. நாங்கள் லட்சத்தினால் மகிழ்ந்து தேவனுடைய நாமத்தை கொடியேற்றுவோம். உமது வேண்டுதலெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. காண்பித்து கேட்பார். சில தன்மை குறித்தும் சில குதிரை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ தேவனை கர்த்தர் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்தாவிக்கு பயன்படுவதாக. ஆதியிலும் எப்போதும் மனசுதான் பயன்படுவதாக. ஆமென். தொடர்ந்து வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்துகொண்ட வேத பாடம் நெகேமியா
2ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 20 முடிய. நெகேமியா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 20 முடிய. பக்கம் 605. பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாய் இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஓரோனியான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேசமும் இதை கேட்டபோது எங்களை பிரயாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி போகிறீர்களோ என்றார்கள். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்குமில்லை, பாத்தியுமில்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவருடனே சொன்னேன் என்றார் என்பதை வாசகத்தில் எழுதப்பட்ட வேத பாடம் முடிந்தாயிற்று. தேவனுடைய உமக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறதான உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிலையற்ற நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறோம். கடந்த ஒரு வார காலமாக தேவனான கர்த்தர் நம்முடைய கண்ணின் மணியில் போல பாதுகாத்து இந்த நாளில் ஓய்வு நாளிலே அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆர்வனை செய்ய முடியாது நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். எனவே அப்படிப்பட்டதான தேவனை நாம் பாடி மகிமைப்படுத்தி உற்சாகத்தோட கரங்கள் தட்டி மகிழ்ச்சியோடு கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் யாவரும் சேர்ந்து நாம் மகிமைப்படுத்த போகிறோம். யாவருக்கும் தெரிந்ததான ஒரு பழமையான பாடல், அதிசயமான ஒளிமைய நாடாம் என் இயேசுவின் நாடாம் என்ற பாடலை நான் எபில் செபல்சிங் அண்ணன் பாடிய பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை சேர்ந்து நாம் மகிமைப்படுத்துவோம். பாவம் இல்லாத நாடு
ஏதும் இல்லை, வீண் குழப்பங்கள் ஒன்றும் இல்லை, பிரச்சனை ஏதும் இல்லை, வீண் குழப்பங்கள் ஒன்றும் இல்லை, மொழி நிறம் ஜாதி பற்று உடையும் எவருமே அங்கு இல்லை, அன்பே ஒளி அதிசயமான ஒளிமய நாடாம் இயேசுவின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம், என் இயேசுவின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம், இயேசுவின் ரத்தத்தினால் பாவம் கழுவி நான் செல்லலாமே, இயேசுவின் ரத்தத்தினால் பாவம் கழுவி நான் செல்லலாமே, இத்தனை பெரிய சாட்சியம் இழப்போர் பூமியில் எவரும் என்றால் இத்தேவாரின் அதிசயமான ஒளிமய நாடாம் இயேசுவின் நாடாம் என் வாஞ்சிக்கும் நாடாம், என் இயேசுவின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம், அதிசயமான ஒளிமய நாடாம் இயேசுவின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம், என் இயேசுவின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம். நம்முடைய இருந்த இடத்திலே நம்முடைய தலைகளை தாழ்த்தி நம்முடைய கண்களை மூடி கர்த்தர் சமூகத்தில் இந்த நேரத்திலே ஸ்தோத்திரமாக மகிமைப்படுத்தி அவன் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவருடைய நாமத்தை போற்றி நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியங்களை தேவனாய் கர்த்தர் கடந்த வாரத்திலே நம்முடைய கண்ணின் மணி போட பாதுகாத்து வந்திருக்கிறார். எத்துணை இக்கட்டுகள் அவன் தோல்விகள் சோதனைகள் வந்த போதெல்லாம் தேவனாய் கர்த்தரின் கரந்தாமே நம்மளோடு கூட இருந்த மகனை பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய வலது கையை பிடித்து ஆமென் சுதந்திரமாக ஆற்றி தேற்றி அரவணைத்து நம்ம உடலில் காணப்படுகின்ற சோர்வுகள் எல்லாம் அகற்றி வியாதிகள் எல்லாம் அகற்றி இக்கட்டுகளுக்கு விலக்கி பாதுகாத்து சோதனைகளுக்கு விலக்கி பாதுகாத்து தேவனாய் கர்த்தர் ஆமென் கடந்த ஒரு மாதம் முழுவதும் தேவனாய் கர்த்தர் கடந்த ஒரு வாரம் முழுவதும் தேவனாய் கர்த்தர் பாதுகாத்து ஓய்வு நாட்களாக அப்படி கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கர்த்தரை போற்றி துதிக்க தேவனாய் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்திருக்கிறாரே. ஆமென். நாம அந்த கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைப்படுத்தி கர்த்தருக்கு நடுவழியில் செலுத்துவோம். எத்தனையோ பேர் கடந்த ஒரு வாரத்திலே நம்முடைய கூட பேசின பழகின தேவனுடைய பிள்ளைகள் இந்த வாரத்தில் இல்லை, இந்த வாரத்தில் கிடையாது. ஆனால் தேவனாய் கர்த்தர் நித்திய இரக்கத்தின்படி அவருடைய அப்படி கிருபையின்படி அவருடைய இரக்கத்தின்படி தேவனாய் கர்த்தர் உங்களை எங்களை நினைவு கூர்ந்து ஜீவனை கொடுத்து உயிரோடு கூட வாழ்வதற்கு உயிரோடு கூட ஆமென் ஸ்தோத்திரம் உயிரோடு கூட இந்த ஆராதனை மேற்கொள்வதற்கு இந்த ஆராதனையில் பங்கு கொண்டு ஆமென் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வதற்கு துதிப்பதற்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு நன்றி பலிகளை செலுத்துவோம். நம்ம சுற்றி இருக்கிற இடங்களில் பார்க்கிறோம், எங்கு பார்த்தாலும் வன்முறைகள், கலவரங்கள், உயிர் பலிகள், இதெல்லாம் பார்த்து நம் இருதயம் அப்படியே சோர்ந்து போகிறது, பலன் அப்படியே இழந்து போகிறது. தேவனாய் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி நம்மை ஆசீர்வதித்து சமாதானத்தை கொடுத்து ஆற்றி தேற்றி அரவணைத்து நாள் வரைக்கும் நம்மை பாதுகாத்து நம்ம பாடின பாடலை போல நாம் நோக்கி இருக்கும் அந்த ஒளிமயமான நாடை நாம் வாஞ்சிக்க அவளோடு காத்திருக்கிறோம். அந்த இடத்துல பாவம் இல்லை, ஒரு சாவம் கிடையாது, நித்திய மகிழ்ச்சி இருக்கக்கூடிய அந்த பரலோகத்தை நாடி தேடி ஓடி வருவதற்காகத்தான் இப்படிப்பட்டதான பிரயாசம். ஏன் இப்படிப்பட்டதான ஆறுதலை நம்ம நடத்த வேண்டும்? நித்திய மகிழ்ச்சியோடு கூட இருக்கிறதான அந்த பரலோகத்தில் நாமும் போய் பங்கடைய வேண்டும். அதற்காகத்தான் தேவனாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் தேவனாய் கர்த்தர் அழைத்து இருக்கிறார், ரட்சித்தும் இருக்கிறார், அபிஷேகம் பண்ணியும் இருக்கிறார். கருத்தை உணர்ந்து நாங்களில் நாம் பங்கு கொள்ளும். தேவனுக்கு விரோதமான காரியங்கள் ஏதாவது செய்திருந்தால் தயவாய் என்னை மன்னியுங்கப்பா. தேவனுடைய வார்த்தை இந்த நேரத்தில் கடந்து வருவதற்கு என்னுடைய பாவம் தடையாக இருக்கும் என்று சொன்னார். தயவாய் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து தகப்பனே, இந்த ஆராதனை மகிமையாய் மாற்றி கொடுப்பீர்கள். ஏற்ற வார்த்தை தகப்பன பரத்திலிருந்து எந்த தடையும் இல்லாதபடி கடந்து வரட்டும். வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனைகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டி நான் செபிக்கிறேன்.
பரிசுத்த கரம் இறங்கட்டும். பேசுகிற ஆயிரம் நீர் மறைத்து எங்களுக்கு வேண்டிய மன்னாவை தகப்பன் மனுஷனால அப்பத்தினால மாத்திரம் தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழை பண்ணு சொன்ன வேத வசனத்தை தகப்பன் இப்படி வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் தகப்பன எங்களை பிழை போட்டுபடி நாங்கள் சொல்லிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் களிமனாக எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். குயவனாகி நீ உங்களுடைய வசனத்தை கொண்டு தகப்பன எங்களை வளைந்து கொள்ளும், எங்களை சீர்படுத்தும். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் சொல்லிக்கிறோம். துதிக்கான வகைமையெல்லாம் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக எனக்கு நல்லவராய் இருப்பவரே, எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். நீ செய்த நன்மைகள் ஏராளம், எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். நீ செய்த நன்மைகள் ஏராளம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளும் பாதத்தில் ஓயாமல் மொத்தம் செய்கிறேன். இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவராய் இருப்பவரே. அளவிடது தேசத்தில் வழிநடத்த நல்ல தகப்பனே, மனம் வச்சு காலமிக்கலைக்காக ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்தின் மன்னாமையில் தந்திரமாய் சொல்லியிருக்கிறார். வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். நெகேமியா 2ஆம் அதிகாரம், நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், பக்கம் 605. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், பக்கம் 605 எல்லாம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பரலோகத்தின் தேவனானவர் உங்கள் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்தின் தேவனானவர் உங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று அருமையான கர்த்தர் நமக்கு இந்த கால வேளையிலே உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன? பரலோகத்தின் தேவனானவர் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த நாள் வரை பல ஆண்டுகளாக, பல மாதங்களாக காத்திருக்கும் காரியங்கள் எனக்கு நடக்கவில்லையே. ஒரு ஏக்கங்கள், ஒரு வாஞ்சைகள், ஒரு மன விருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில இருக்கும். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, ஊழிய காரியத்திலும் சரி, ஆண்டவர் இந்த கால வேளையிலே உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன? பரலோக தேவனன் கை கூடி வரும். உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆனாலும் பரலோக தேவனால் கை கூடி வர பண்ணுவார். திருமணத்துடையா, பிள்ளைகளோட திருமண காரியமா, குழந்தை பாக்கியம் இல்லையா, ஒரு செட் கூட இடம் வாங்க முடியலையா, இடம் வாங்கி வீடு கட்ட முடியலையா, தொழில் பிரச்சனை, வேலையில்லா பிரச்சனை, பல முயற்சி எடுத்து காரியம் வாய்க்கவில்லையா, தொழில் நஷ்டம், இவ்விதமாய் சொத்து பிரச்சனைகள், பெரிய பொய் கேசுகள் என்று கணை கொண்டிருக்கிற என் மகனே, தேவனால் கைகூடும். தேவனால் கைகூடும். எந்த பரலோக தேவனால் எல்லா பிரச்சனையும் மாற்ற தேவனால் முடியும். எனவேதான் பரலோகத்தின் தேவனானவர் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளையே, இதை மறவாதீர்கள். விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபியுங்கள். இந்த வார்த்தை விசுவாசத்தோடு பற்றி கொள்ளுங்கள். ஊக்கமாய் ஜெபியுங்கள். வார்த்தையை பற்றி கொண்டு ஊக்கமாய் ஜெபியுங்கள். பரலோக தேவன் காரியத்தை கூடி வர பண்ணுவார். இன்று நெகேமியா என்ற பக்தனுடைய வாழ்க்கையில் இருந்து அவருடைய வாழ்க்கையிலே
பிதாவானவர் எப்படி கைக்கூடி வந்தார் என்பதை வைத்து இந்த அடிப்படையான இந்த செய்தியை நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். நெகேமியா ஒரு அற்புத மனிதன். நெகேமியா என்பதற்கு யெகோவாவின் ஆறுதல் என்று பெயர். இன்னைக்கு அநேக பேர் வச்சிருக்கிறாங்க, இயேசுதாஸ், இயேசு அடியார். ஆனா அவங்களுக்கு இயேசுக்கு எந்த பொருத்தம் இருக்காது. ஆனா யெகோவா என்றால் இஸ்ரவேலின் ஆறுதல் என்று சொல்வது போல நெகேமியா மூலமாக அநேக மக்கள் ஆறுதல் பெற்றார்கள். சகோதரனா சகோதரி, உன் வாழ்க்கையின் மூலமாக அநேகரை நீங்கள் ஆறுதல் படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். தேவ ஜனத்து கரிசனுடைய தேவ மனிதன் யாரெல்லாம் கரிசனையோடு தேவ தரிசனத்தோடு இருக்கிறவர்களுக்கு நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் கைகூடி வரும் என்பதை இந்த நெகேமியா தீர்க்கதரிசி மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அவனோட பானபாத்திரக்காரன் சாதாரண நினைச்சுக்காதீங்க. ஒரு மந்திரிக்கு அந்தஸ்து, ஒரு மந்திரிக்கு என்ன அந்தஸ்தோ அதுதான் பானபாத்திரக்காரன். பானபாத்திரக்காரன் சொன்னால் அவன் ராஜா சாப்பிட்றதுக்கு முன்னால அவன் சாப்பிட்டு ஏதாவது விஷயம் இருக்கான்னு பார்த்துட்டு கொடுப்பான். எனவே ராஜாவுக்கு ரொம்ப நம்பிக்கையுள்ளவனா இருப்பான். அப்படிதான். ஆமா. எனவே அவன் ராஜா கூடவே இருக்கிறபடினால அவன் நம்பிக்கையுள்ளவனாக இருப்பான், உண்மையுள்ளவனாக இருக்கணும். சும்மா எல்லாத்தையுமே ராஜா வச்சுக்க மாட்டார். உண்மை இருக்கணும், பயபக்தி இருக்கணும், நம்பிக்கையுள்ளவர்கள் தான் தெரிந்து கொள்வாங்க. அந்த பதவியில் தான் ஒரு மந்திரி போல நெகேமியா அந்த அரண்மனையில் இருந்தார். அல்லேலூயா. எனவே அருமையான சகோதரியே, தேவ மனிதர்களை ஆண்டவர் உயர்த்த வேண்டும் என்றால் அவன் நம்பிக்கை உள்ளவனாக இருக்க வேண்டும், அவர் உண்மை இருக்க வேண்டும், உத்தமம் இருக்க வேண்டும். அவர்களை தான் ஆண்டவர் எடுத்து உபயோகப்படுத்துவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க நல்லா பாருங்க, கர்த்தர் பயன்படுத்துற பாத்திரங்கள் எல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. அது உண்மையா இருப்பாங்க, உத்தமமா இருப்பாங்க, நம்பிக்கையுள்ளவர்களாக இருப்பாங்க. அதே போல நீங்களும் உண்மையும் உத்தமமாய் நம்பிக்கையுள்ளவராக இருப்பீங்கன்றால் உங்களே ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். எல்லாருமே நான் கர்த்தருடைய பிள்ளையே. இவன் பார்த்தீங்கன்னா ராஜா கூடவே இருக்கிறவர், ராஜா கூடவே இருந்து தன் ராஜாவுக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொண்டு காரியத்தை சாதி காற்று தனக்கு ஏதாவது வேணுமா அந்த காரியத்தை வாய்க்க செஞ்சிருவான். ராஜா கூட அனுதினம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தனக்கு என்ன காரியம் வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுத்தார். இந்த ஸ்லாட்சியமெல்லாம் தேவனால் கொடுத்தார் என்று நான் கருதுகிறேன். உதாரணமா நீங்க எடுத்துட்டீங்கன்னா, யாக்கோப் வீட்டாரை ரட்சிக்க யாரை தெரிந்து கொண்டார்னா யோசேப் தேவன் அரண்மனைக்கு அனுப்பினார். யார? யாக்கோபை வீட்டாரை ரட்சிக்க யோசேப்பை அரண்மனைக்கு அனுப்பினார். இஸ்ரவேலை ரட்சிக்க மோசேயை அரண்மனையில் வளர விட்டார். யூதரின் விடுதலைக்காக எஸ்தர் ராணி அரண்மனையில் அனுப்பி வைத்தார். எனவே அலங்கத்தை கட்டி எழுப்ப கர்த்தர் நெகேமியாவை அரண்மனைக்கு அழைப்பினார். எருசலேம் ஆலயம் அலங்கம் இடிந்திருக்கிறது, மன மேட்டிமையாக இருக்கிறது. அந்த மன மேட்டிமையை அந்த மன மேட்டெல்லாம் அகற்றி அலங்கம் கட்ட வேண்டும் என்ற ஆவல் அவனுக்கு இருந்தது. நறுமண கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய வேலைகள், வாழ்க்கை, வியாபாரம், தொழில், சுகம், பட்டம், பதவி, வருமானம் இவற்றை ஏன் கர்த்தர் கொடுத்தார் என்றால், உங்களை ஏன் ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்றால், உசிதமான ஆசீர்வாதங்களை ஏன் ஆண்டவர் தந்திருக்கிறார் என்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உதவும்படியாக. இரண்டாவது, தேவனுடைய ஊழியம் கட்டப்படவே. மூன்றாவது, தேவ சித்தம் நிறைவேற்றப்படும். கடவுள் நல்ல வேலை குடும்பத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்றால் எதற்காக என்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உதவும்படியாகவும், தேவனுடைய ஊழியம் கட்டப்படவே, தேவ சித்தம் நிறைவேற்றப்படவே இந்த வாய்ப்புகள், வசதிகள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். எனவே இந்த தரிசனத்தை யார் பெற்றிருந்தார்கள்? நெகேமியா பெற்றிருந்தார். இந்த வெளிப்பாடுகள், இந்த தரிசனத்தை நெகேமியா பெற்றிருந்தார். அழுத்தும் பாரம் கொண்ட நெகேமியா, அழுத்தும் பாரம் கொண்ட நெகேமியா. என்ன சொல்றேன், எந்த மனிதனானாலும், வீட்டின் நிலைமையானாலும் சரி,
சபையின் நிலைமையானாலும் சரி, தேசத்தின் நிலைமையானாலும் சரி, அதை கேட்டு பாரமுடையவனா இல்லாதவன் ஒரு கிறிஸ்தவனே இல்லை. உண்மையான தேவன் தெரிந்து கொண்டமான மனிதனுக்கு பாரம் இருக்கும். தன் குடும்பத்தின் மேலே பாரம் இருக்கும், தன் திருச்சபை மேல் பாரம் இருக்கும், ஒருவேளை தேசத்தின் மேலே பாரம் இருக்கும். பாரம் இல்லாத மனிதன் ஒரு கிறிஸ்தவனே அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவேதான் நெகேமியா கர்த்தருடைய தேவ பாரமாக இருந்தது. தேவனுடைய பாரம். அவர் அரண்மனை நல்ல சாப்பிட்டு சுகமாக இருக்கலாம், அது அவனுக்கு பெரிதாக தெரியவில்லை. எருசலேம் இடிக்கப்பட்டிருக்கிறது, கட்டப்படாமல் இருக்கிற செய்தியை கேட்டு அவன் பாரம் கொண்டான். பாரம் இருக்க வேண்டும், குடும்பத்தை கொண்டு பாரம் இருக்க வேண்டும், பிள்ளைகளை கொண்டு பாரம் இருக்க வேண்டும், குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கிற பாரம் வேண்டும், தேசம் இவ்விதமாய் அடைந்து கொண்டிருக்கிறது, தேசத்திற்கு ஒரு பாரம் வேண்டும், திருச்சபை மேல் ஒரு பாரம் இருக்க வேண்டும். எல்லாருமே கர்த்தருடைய நெகேமியா பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, உத்தரவு வந்து விட்டது. அல்லேலூயா. எனவேதான் இதிலிருந்து சற்று நீங்கள் நன்றாக கவனித்தால் தான் அந்த செய்தி உங்களுக்கு விளங்கும். எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளையை அழுதான், கதறினான், சில நாட்கள் அவன் உபவாசித்தான், அரண்மனை சாப்பாடு கொடுக்கணும் இருந்தான். ஆனாலும் அவன் பாரம் எல்லாம் இந்த நாடு, இந்த இஸ்ரேல் ஆலயம் அழக கட்டப்பட்டு இருக்க, இடிக்கப்பட்டுமே, ஆலயம் கட்டப்படணுமே, அந்த அழக கட்டப்படணும்னு சொல்லி அவன் என்ன பண்ணானா, ஜெபித்தான். வேதம் சொல்கிறது, நீங்க வீட்டில் எடுத்து பாருங்க, நெகேமியா 1 அதிகாரம் 2-4 வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது சில நாட்கள் அவன் உபவாசித்து ஜெபித்தான், கதறினான். கதறல் எப்படி வரும்? அடக்க ஆராதனை நான் போகும்போது வீட்டுக்கு போவேனா அழுதுகிட்டே இருப்பாங்க, நான் அப்படி பார்த்துட்டே இருப்பேன். அழுதுகிட்டே இருக்கும்போது பாட்டு தொடங்கினதுமே அந்த வீட்டில் இருந்து அந்த பாடி எடுத்தனா கதறுவாங்க. அதுதான் கதறுதல். அழுகுது வேற, கதறுது வேற. கதறுவாங்க. அதையும் பொருட்படுத்தாமல் அந்த பாடி வீட்டுக்கு நாங்கள் எடுத்துட்டு வருவோம். இப்படி அவரோட துக்கம் எவ்வளவு பெரிய துக்கமா இருக்கு பாருங்க. ஒரு மரித்து போன ஒரு கதறுகிறது போல அவர் கதறுகிறான். அப்போ உபவாசித்தான். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய சித்தமாய் நிறைவேற்ற சுகபோகம் அரச அரண்மனை விருத்த அவன் களத்தில் இறங்கினான். ஒன்று மட்டும் நீங்க நினைச்சு கொடுங்க, ஒரு கொடுக்கப்பட்ட பதவி, செல்வம், செல்வாக்கு, தொழில், வருமானம் எல்லாம் கர்த்தருக்கு பயன்பட வேண்டும். மறவாதீங்க. பயன்பட்டால் ஆசீர்வாதம் பெருகும், பெருகிக்கொண்டே இருக்கும். தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வாதம் பெறும். நன்மைக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, எழுப்புதல் நம் தேசத்தில் ஏன் வரவில்லை? எழுப்புதல் தேசத்தில் தாமதிக்கிறது ஏன் என்று நாம் யோசித்திருக்கிறோமா? எரோமியா 15 அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். எரோமியா 15:5 ஆண்டவர் இயக்கக்குரலை பாருங்கள். எரோமியா 15:5 எருசலேமே, யார் உண்மையில் இறங்குவார்கள்? யார் உண்மையில் அறிவிப்பார்கள்? யார் உன்னிடத்திற்கு திரும்பி உன் சுக செய்தியை விசாரிப்பார்கள்? எருசலேமே, எரேமியா 15:5 எருசலேமே, யார் உண்மையில் இறங்குவார்கள்? யார் உண்மையில் பரிதபிப்பார்கள்? யார் உன்னிடத்திற்கு திரும்பி உன் சுக செய்தியை விசாரிப்பார்கள்? அன்பு சகோதரனே, சகோதரியே, தாயே, அன்பு தகப்பனே, ஆண்டவரிடத்தில் எவ்வளவு நன்மை பெற்றிருக்கிறோம். ஒரு நாளாவது அவர் என்ன பரிதவிக்கிறார் என்று நாம் யோசித்திருக்கிறோமா? எவ்வளோ நம்ம ஆசீர்வதித்திருக்கிறார். நம் வாழ்க்கையில நம்ம ரட்சித்த ஆண்டவர் என்ன பரிதவிக்கிறாரு? இல்லை, அவரை தேற்றுகிற அவர் எந்த துக்கமா இருக்கிறாரு? நாம் அவரை தேற்றுகிற காரியம் என்ன? கடவுள் நம்மளை இவ்வளவாக ஆசீர்வதித்தாரே, அவரை நம்ம மகிழ்ச்சி படுத்தி இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்க.
கடவுள் நம்மை அவர் எவ்வளவு பரிதவிக்கிறார் பாருங்க. எருசலேமை குறித்து பரிதவிக்கிறார். அவர் கண்ணீர் விடுகிறார். அவர் தேற்றுகிறோமா? நாம் பிள்ளைகளை தேற்றுகிறோம், குடும்பத்தின் பிள்ளைகளை தேற்றுகிறோம். ஆனால் நம்மை ஆசிர்வதித்த தேவனை தேற்றுவதும் இல்லை. அவர் ஏன் பரிதவிக்கிறார் என்று கூட நாம் யோசிப்பது. இனிமொரு நாட்களிலே ஆண்டவரே, நான் என்ன செய்ய, ஏன் என்னுடைய பரிதாபத்திலே உன்னுடைய தேற்றுதலையும் நான் பங்கு பெறுகிறேன் என்று நீங்கள் சொல்லுவீங்களா? யோசித்து பாருங்கள் சகோதரனே, சகோதரியே. அவர் தேற்றுகிறார். உங்களை அவரை தேற்ற வேண்டும். அவர் உங்களுக்கு பரிதபிக்கிறவராயிருக்கிறார். அந்த பரிதாபம் என்ன, ஏன் என்று நாம் கேட்டு அங்கலாய்த்து நாம் அவருக்கு நாம் தேசத்துக்காக நாம் செலுத்த வேண்டும். எனவே நான் எருசலேமின் வேதத்திலே விலையேற பெற்றவன் இந்த நெகேமியா. அவன் எருசலேமில் நேசித்தப்பட்டினான். சங்கீதம் 122:6 வசனம் வருது. எருசலேமே, உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். எருசலேமே. எனவே எனக்கு என்ன சொல்றதுன்னா, நம்ம முதலாவது குடும்ப பாரம் நமக்கு இருக்கணும். நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கான், அந்த பாரம் நமக்கு இருக்கணும். நம்முடைய சபை குறித்து பாரம் இருக்கணும். நம் கிராமத்தை குறித்து பாரம் இருக்கணும். உன் தேசத்தை குறித்து பாரம் இருக்கணும். நீங்க பாருங்க, தேசத்துல அன்பு சகோதரே, சகோதரியே, இன்னைக்கு இந்தியா தேசம் மண்மேடாக தான் இருக்குது. 7 ஆண்டுகளுக்கு அந்த சீசன் சொன்ன அந்த இந்தியாவோட செய்தி இன்னைக்கு என்னவா இருக்கு? ஒண்ணுமே இல்லை. இணங்க பிடிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவிலே. சகோதரே, உன் குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா? உன் குடும்பம் இன்னும் மண்வெட்டியா குப்பையுமா தான் இருக்கிறது. ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாயே. குடும்பத்தில் பாரம் இருக்கிறதா? நெகேமியா போல அழுது புலம்பும் தேவ சபை கதற வேண்டாமா? உபவாசத்தை ஒப்பு கொடுக்க வேண்டாமா? அன்பு சகோதரே, சகோதரியே, இந்திய தேசம் இந்த நாளிலே பார் எந்த நிலையில் இருக்கிறது என்று பாருங்கள். காரணம் எல்லாம் நீங்களும் நானும் தப்பிக்கவே முடியாது. ஏன்? நம் தேசத்தில் பாரம் உள்ள குடும்பம் உண்டு, வேலை உண்டு, பணியும் உண்டு என்று சொல்லி எருசலேமுக்காக தேசத்திற்காக நாம் ஜெபிக்க தவறிவிட்டோம். இன்றைய நிலைமை என்ன? நீங்கள் மாத்திரமல்ல, உலக நாடுகள் அதிபதிகள், ராஜாக்கள், தேசாதிபதிகள் எல்லோரும் இந்த நாளிலே அங்கலாய்க்கிறார்கள். காரணம் என்ன? நாங்கள் மறந்து விட்டோம், தேவனை நாங்கள் மறந்து விட்டோம். எங்கள் தேசத்துக்கு வந்த சாபம் நாங்களே. எல்லா மந்திரிகளும் சொல்கிறார்கள், எல்லா பிரசிடன்ட்டும் சொல்கிறார்கள், எல்லா அதிபர்களும் சொல்கிறார்கள், சாபம் நாங்களே. ஏனென்றால் தேசத்திற்காக நாங்கள் பாரப்படவில்லை. உலக பணம், நகை, சொத்து, சுகத்திற்காக இருந்தோமே தவிர எங்கள் ரட்சிப்புக்காகவும், திருச்சபை ரட்சிப்புக்காகவும், தேச ரட்சிப்புக்காகவும் நாங்கள் மன்றாடவும் இல்லை, அதை நினைக்கவும் இல்லை. அந்த பாரம் எங்களிடத்தில் இல்லை. ஆனால் இன்று அந்த பாரத்தைக்காக தேவன் நமக்கு இந்த ஒருவேளை இந்த கொரோனா காலத்தில் இந்த பாரம் உங்களுக்கும் எனக்கும் வேண்டும் என்று அறிந்துதான் இந்த மாதிரி செயல்கள் நடந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். பாரம் இருக்க வேண்டும் என அருமையான கர்த்தருடைய பிள்ளையே. எனவே தான் என் அருமையான கர்த்தருடைய தரிசனம் உள்ளவர்களாய் நாம் மாறணும். தரிசனங்களாய் மாறணும், தேவனுடைய தரிசனம் உள்ளவர்களாய் மாறணும். நீங்க அநேக குடும்பத்தை குறித்து எனக்கு எங்க சொந்தக்காரே தெரியும். நல்ல குடும்பம் இருக்கும், வேலைக்கு போவாங்க, படிப்பு போறவாங்க, பிள்ளைகளை கவனிக்க மாட்டாங்க, குடும்பத்தை கவனிக்க மாட்டாங்க. அந்த பிள்ளைங்க கையில் ஏதோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் அதெல்லாம் இன்னைக்கு உலகத்திலே பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவங்க யாரும் சொல்ல, கிறிஸ்தவ குடும்பமே தான். மற்றவங்க யாரும் நம்ம பேச வேண்டாம், நாமே பேசிக்கலாம். குடும்பத்தில் ஒரு பாரம் இல்லை. எனவே நீ என்ன சொல்லணும்னா, தேவனே என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறேன்னு கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, இந்த கொரோனா காலத்தில் வந்துவிட்டோம், அழிவின் பாதையில் நாம் வந்துவிட்டோம். இனிமேல் வாழ்வது ஒரு வாழ்க்கை அல்ல, வாழ்க்கை நாட்கள் இல்லை, இன்னும் கொஞ்ச நாட்கள் தான். அந்த கொஞ்ச நாட்களில் கொடுக்கப்பட்ட, எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த சிறிது காலம், கொஞ்சத்தை ஜாஸ்தி அதிகம், கொஞ்ச நாளிலாவது ஆண்டவருடைய இந்த தேசத்துக்காக நாம் செபிப்போம். ஆண்டவரே,
என்னை நீ என்ன பண்ணணும், எனக்கு தரிசனத்தின் ஆவியை தாருமையா என்று கேட்கணும். என்னை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன, ஏன் என்னை படைச்சிங்க, உங்களுடைய திட்டம் எனக்கு என்ன என்று சொல்லி நாம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்புறம் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். தரிசனம் ஒரு மனிதனை உணர்வடைய செய்கிறது. தரிசனம் பெற்றால்தான் ஒரு மனிதன், அது நீங்க இன்னும் உங்களுக்கு உணர்வு வரலைன்னா தேவனுடைய தரிசனம் பெறலன்னு அர்த்தம். தேவனுடைய தரிசனம் பெற்றவர்கள் என்னன்னா அவர்கள் உணர்வடைவார்கள், உந்தி தள்ளுவாங்க. உந்தி தள்ளுகிற அனுபவம் இருக்கும், ஊழியம் செய்ய வைக்கும், ஊழியத்தை செய்யணும் வாஞ்ச இருக்கும், கடுமையாக உழைக்க வைக்கும், உள்ளத்தின் ஆறுதலை உள்ளத்தில் உறுத்தல் இருக்கும். ஆண்டவரே ஊழியத்தை செய்யணும், ஆத்ம பாரம் இருக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் என்ன உங்களுக்கு இல்லை என்றால் நீங்க இன்னும் தரிசனம் ஆவி இல்லாதவர்கள் அடையாளம். எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளையே அனைவரும் என்ன நினைக்கிறாங்க, 4 கோயில போயிட்டு 4 சுவர்ல போயிட்டு துதிச்சுட்டு ஸ்தோத்திரித்து அப்படி இப்படி கீழே ஒரு ஆட்டம் ஆடிட்டு வந்துட்டா போதும், நாட்டின் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா போதும், முடிஞ்சது, கிறிஸ்தவம் முடிஞ்சது, போய் கறி சாப்பிட்டு படுத்துக்க வேண்டியதுதான். இதுதான் என்னுடைய வாழ்க்கை விசுவாசத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. என் மகனை மாற்றமடைய வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையே ஆறாவது போயிட்டு திருப்தி அடைஞ்சிடுறீங்க. இல்ல 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 இல்ல, தரிசனமும் நமக்கு வேண்டும். தரிசனம் வேண்டும். தரிசன குடும்பமானாலும் சரி, தரிசனம் பெற்ற அருமையான மகனுடைய திருச்சபையானாலும் சரி, தரிசனம் பெற்ற ஒரு மகனுடைய தேசத்தை ஆண்டவர் தேவனானவர் கைகூட செய்வார். தரிசனம் உள்ளவர்கள்தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளையை இந்த தரிசனம் பெறுவதற்கு நீங்கள் ஆயத்தமா? ஏதோ ஆலயத்துக்கு போயிட்டு 2-3 மணி நேரம் இருந்து வருவதல்ல, தரிசனத்தையும் கரிசனையும் பெற்று குடும்பத்திற்காக தேசத்திற்காக கரிசனை உள்ளவர்களாக ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கும். தரிசனம் இருந்தால் தான் தேவன் உங்களை உபயோகப்படுத்துவார். அப்ப இதை ஊழியத்தை செய்யணும், இந்த ஜெபிக்கணும் எண்ணம் இல்லைன்னா நீங்க சாதாரண மனிதர்கள் தான். வருகையை எதிர்பார்க்கிறார்கள். என்னென்னவோ ஆலயத்துக்கு செஞ்சிருந்தாலும் சரி, ஏழைக்கு இறங்கியிருந்தாலும் சரி, என்ன போயிட முடியாது, பர்வத்துக்கு போயிட முடியாது. தரிசனத்தின் ஆவி பெற்றிருக்கணும். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளை அந்த அருமை நெகேமி அழுது புலம்பி ஜெபித்தார் என்று வேதம் இருக்கிறது. நெகேமியாவை போல இன்று அநேகர்ல சிலர் தான் அநேகர் என்று பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அநேக குடும்பங்கள் இன்று பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அநேக குடும்பங்கள் இன்று ரட்சிக்கப்பட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அநேக ஊழியர்கள் இன்று பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அநேக திருச்சபைகள் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் இந்த நேரத்திலே அழிவுங்கிற மனுகுலத்தின் மேல் நீ அக்கறை கொள்ளாவிட்டால் நீ ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியாது. அழிவு மனுகுலம் என்று நான் எங்கு பார்த்தாலும் குடி, எங்கு பார்த்தாலும் வீழ்ச்சித்தனம், எங்கு பார்த்தாலும் ஆண் புணர்ச்சி பெண் புணர்ச்சிக்காரர்கள், எங்கு பார்த்தாலும் விபச்சாரங்கள், எங்கு பார்த்தாலும் அநியாயம், லஞ்சம், ஊழல், எங்கு பார்த்தாலும் ரகலைகள், கொடூரமான பல்லடத்தில் நேற்று கூட ஒரு பையன் வெட்டி போட்டிருந்தாங்க. கலவரங்கள், பகைகள், அவன் சாத்தான் தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? கடைசி நாளா இருக்கிறதுனால எந்த அளவு இந்த தேசத்தை உபத்திரப்படுத்தணும்னு சொல்லி சாத்தானு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவனுக்கு தேவனுடைய வருகை தெரியும், நமக்கு உங்களுக்கு தான் தெரியாது. ஆனால் தேவனானவரும் ஆண்டோடைய வருகை, என்னுடைய வருகை அதிசயிக்கிறன்னு சொல்லி பல இடங்கள் அற்புதம் செய்து கடந்த காலத்தை காட்டிலும் 100 மடங்கு ஆவின் அபிஷேகத்தை கொடுத்து அற்புதங்களும் அடையாளத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் தேவனுடைய சாயப்படுத்த நீங்களும் நானும் தான் அந்த வருகை குறித்து அந்த பாரம் இல்லை, அந்த வருகை இல்லை. வருகை குறித்து நீ செத்தா எங்க போறோம், அவர் வருகை நீங்க ராத்திரி இருந்தா என்ன பண்ணணும், எண்ணமே இல்லாம இருக்கிறோமே. மிக துக்கமான காரியம் சகோதரி. எனவே தான் ஆண்டவரிடத்தில் நாம் முதலாவது பரிசுத்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு தரிசனம் இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அருமையான கர்த்தாவே, பழைய வாழ்க்கை எனக்கு வேண்டாம், பாவம் நிறைந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நான் ஒரு புதிய மனுஷனை வாழ விரும்புகிறேன்.
பரிசுத்தமா ஜீவிக்க விரும்புகிறேன், எனவே என் பாவங்களை மன்னியும் என்று ஆண்டவரிடத்தில் நீங்கள் மன்றாடுங்கள், உறுதியாய் அமர்ந்து ஜெபியுங்கள், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். என் அருமையான மகனே மகனே, உன் பாவத்தை மன்னித்து உன் பரிசுத்தமாக்குவார். அப்பொழுது உன் உள்ளத்திலே எப்பொழுதுமே சந்தோஷமும் சமாதானம் தங்கியிருக்கும் என்பதை மறந்து விடாதே. நற்குணங்கள் உன் வாழ்க்கையிலே வரும், ஆவிக்குரிய கனிகளில் கொடுப்பாய். மனத்திலும் பரிசுத்தம் இல்லாதவர்களை தேவனிடத்து உபயோகப்படுத்த மாட்டார். இரண்டாவது, ஆண்டவர் தெரிந்து கொண்ட என் ஜனத்தை என் வாழ்க்கையில் என்ன சித்தம் வச்சிருக்கீங்கன்னு கேட்கணும். ஆண்டவரே, நீ எனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன திட்டம் வச்சிருக்கிறேன்னு கேட்கணும். ரெண்டாவது, ஆண்டவரே உன்னுடைய சித்தம் என் வாழ்க்கையில் என்ன வச்சிருக்கீன்னு கேட்கணும். ஆமென். வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று யார் சொன்னாங்க? பவுல். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அப்போஸ்தலர் 9:6 தேவன் தம் சித்தத்தை திட்டத்தை சவுல் பவுலுக்கு விளக்கி கொடுத்து சவுலை கொண்டு பெரிய காரியத்தை நிறைவேற்றினார். எல்லாரும் என கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய திட்டத்துக்காக ஜெபியுங்கள், நிச்சயமாக ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஒரு திட்டம் உங்க வாழ்க்கையில் இருக்கிறது. ஆண்டவருடைய சித்தம் என்ன கேளுங்க. ஆண்டவரே, தேவ திட்டத்துக்காக ஊக்கமாக ஜெபியுங்க, நிச்சயமா வெளிப்படுத்துவார். அது மட்டுமல்ல, அது கைக்குடி வர பண்ணுவார். மூன்றாவது, பரலோகத்தின் தேவனுடைய கரம் அந்த நெகேமியா மேல் இருந்தது. மூன்றாவது, பரலோகத்தின் தயவுள்ள கரம் நெகேமியாவில் இருந்தது போல உங்க மேலே என்னை மேலே யாருடைய கரம் இருக்கணும்? பரலோகத்தின் தேவனுடைய தயவுள்ள கரம் இருக்க வேண்டும். என் அருமையான சகோதரனே சகோதரியே, தேவ கரம் உங்களோடு அமர வாஞ்சித்து தாழ்த்தி ஜெபம் பண்ண வேண்டும். பரிசுத்த குடைச்சலாகாததெல்லாம் விரும்பியதை வெறுத்துடணும். என் அருமையான கர்த்தர் தொடர்ந்து நான் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு தேவனுடைய கரம் உங்களோடு இருக்கும். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவ தரிசன குடும்பத்தை குறித்தோ தொழில் பிள்ளைகள் தேசத்தை எது குறித்தாலும் அது நிறைவேற்ற நெகேமியாவை போல ஊக்கமாய் அழுது கண்ணீர் விட்டு உழம்ப வேண்டும், கதற வேண்டும். என் சகோதரன் சகோதரியை உபவாசிக்கும் பொழுது தேவனுடைய கரம் உங்கள் மேல் வரும். தேவனுடைய கரம் உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் உங்கள் காரியம் எல்லாம் கைகூடும். அல்லேலூயா. தேவனுடைய கரம் உங்கள் மேல் அமரும் பொழுது நீங்கள் உங்கள் காரியங்களெல்லாம் கைகூடும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே தேவனுடைய கரம் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். எனவேதான் நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நெகேமியா தேவனுடைய கரம் அவரோடு எப்படி இருந்தது என்று நாம் பார்க்க போகிறோம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், பக்கம் 605. என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையா இருக்கிறதையும் ராஜா என்று சொன்ன வார்த்தைகளை அவருக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டும் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்காக தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். தேவனுடைய கரம் தாம் சபையாரை கூப்பிட்டு சொல்றான், தேசத்தை நாட்டை பார்த்து நெகேமியா சொல்றான், தேவனுடைய கரம் எங்கள் மேல் நன்மையாய் கரம் இருக்குது, வாங்க எழுந்து கட்டுவோம், வாங்க அழகை இடிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்ல பொழுது நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார். நல்ல வேலையை திடப்படுத்தணும், வேண்டாத வேலை திடப்படுத்தினா கை ஆட்டம் நாம் தண்டிக்கிறவராக இருப்பார். அந்த நல்ல வேலைக்காக தாங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவக்கரம் உங்களோடு இருக்க வேண்டும் என்றால் ஒருமனப்பட்ட ஆவி நம்மிடத்தில் வேண்டும். என்னை தொடர்ந்து தேவனுடைய கரம் நெகேமியா எடுத்தபடினாலே சத்துருக்கள் சதித்திட்டங்களை நாசம் என்ன சத்தத்திட்டம் வந்தாச்சு, தேவனுடைய கரம் நம்மோடு இருக்கும் என்றால் அண்ணன் படிச்சார்ல சன்பாத் துபியா 2 பேர் எதிரியா வந்தாங்க. அழகத்தை கட்டக்கூடாது, ராஜாவுக்கு விரோதமா செய்யலையா? ராஜா தான் சொன்னாரு, அழகத்துக்கு கட்டு சாமி உனக்கு நான் இதெல்லாம் தரேன், ராஜாவுக்கு தான் சொன்னாரு. இவனு 2 பேர் பாருங்க, யாரு? துபியா சன்பாத். நீங்க ராஜாவுக்கு விரோதமா செய்யற
மந்திரி விரோதமாய் செய்யறேன்னு சொல்லி பொறாமை நிமித்தமாக எரிச்சலோட வேண்டாத வார்த்தையில பேசுறாங்க. ஆனா நெகேமியாவோட கர்த்தருடைய கரம் இருந்தனால அவன் ஒண்ணுமே செய்ய முடியல. தேவ பிள்ளையே, உன்னோடு தேவ கரம் இருக்குமெனால் எந்த எதிரியும் மேற்கொள்ள முடியாது, மேற்கொள்ள முடியாது. தேவ கரம் உண்மையில் இருக்கும் என்றால் எந்த எதிரியானாலும் சரி மேற்கொள்ள முடியாது. ஏசாயா 59:19 நினைக்கிறேன். ஏசாயா 59:19 நினைக்கிறேன். ஒரு வசனம் இருக்கிறது. வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். இதெல்லாம் நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. ஏசாயா 59:19. வெள்ளம் போல சத்துரு, வெள்ளம் போல தண்ணீர் சத்துரு வந்தாலும் சரி கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள் விரோதமாய் கொடி ஏற்றுவார். நல்லா ஒரு பாடலுக்கு பாட டைம் இல்லை. எனவே தான் என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு பரலோக தேவனால் கைகூடி வரும். நெகேமியா தீர்க்கதரிசி மூலமாக நாம் கற்றுக்கொண்டது இதுதான். எனவே என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பாரம் தேவ திட்டம் வாழ்க்கையில் என்ன, தேவ சித்தம் என் வாழ்க்கையில என்ன, நீ என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்கள்? இன்னும் கொஞ்ச நாள் தான். இன்னும் நம்ம சேர்த்து வைத்த படங்கள்லாம் எங்கே போயிடும். விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான். அது யார் வாரிக்கொள்ளார் என்று அறியார். நம்ம செத்து நம்ம சொத்து சுகத்தை விட்டு தான் போக போகிறோம். ஆமென். எதுவுமே நான் கொண்டு போக போகிறது இல்லை. அதனால் கொஞ்ச நாள் இருக்கனால ஊழியத்தை நல்லா கொடுங்க. ஆமாம், ஊழியத்தை நல்லா கொடுத்து ஊழியத்தை தாங்குங்க. நம்ம ஆலயத்தில் ஒரு மிஷனரியை தாங்குங்க. ஒன்று பேங்க்கில் பணம் வச்ச ஒரு பிரோஜனம் கிடையாது. எல்லாம் எடுத்து ஊழியத்தை கொடுங்க, ஊழியத்தை செய்யுங்க. அப்படின்னா பரவத்துக்கு ஆசீர்வாதம் இருக்கும். கோடி கோடி பெருகி வைங்க. ஆமாம் ஆமாம், காலம் கடைசி காலமாகிவிட்டது. சேர்த்து வைக்கிற காலம் அல்ல. ஊழியத்துக்கு நல்லா கொடுங்க, ஒரு மிஷனரி தாங்குங்க. நிறைய ஊழியத்தில் நம்ம என்னெல்லாம் செய்ய முடியுமோ பரலோகத்தில் ஏன்னா நீங்கள் செய்த ஊழியத்தை செய்வது பரலோகத்தில் தேவன் ஒரு குடும்ப கணக்கில் எழுதி வைப்பார். நறுமண கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு நம்ம அசதியாக இருந்துட்டோம். ஊழியத்துக்கு நம் பிள்ளைகள் அனுப்பல, ஊழியத்துக்காக ஜெபிக்கல. தேசம் பாதி இன்னைக்கு வடநாட்டில் அழிவு. இன்னைக்கு எத்தனை மிஷனரிமார்கள் சிறையில் இருக்கிறாங்க. நம்ம எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்னைக்கு சிறையில் இருக்கிறாங்க. யாராவது நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? பாரப்பட்டு ஜெபிக்கிறோமா? அழகு இடிக்கப்பட்டு இருக்குது. நம்ம இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? நறுமண கர்த்தருடைய பிள்ளையே, என் கர்த்தருடைய பிள்ளையே, நாளில் இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம நடக்க போகிறோம். எப்படியா நீ சொல்ற? வேதனைக்கு ஆரம்பம். ஒரு சகோதரி குழந்தை வயிற்று வந்தாலே வேதனைக்கு ஆரம்பம். அவர் அந்த குழந்தை இறக்கிற வரை வேதனை இருக்கும். அதே போல தான் ஆண்டவர் வருகை வரை வேதனையாக தான் இருக்கும். இனிமேல் என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த வேதனையில் கூட நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாக ஜீவித்து உன் திட்டம் என்ன, உன் சித்தம் என்ன, நெகேமியாவை போல நாம் ஜெபம் பண்ணா பரலோகத்தின் தேவன் காரியத்தை கை கூட வர பண்ணுவோம். எனவேதான் நெகேமியார் வாழ்க்கை நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஜெபந்தான், வாழ்க்கையில ஜெபந்தான். நெகேமியா புஸ்தகத்தில் எடுத்துட்டீங்கன்னா தொடக்கமும் ஜெபந்தான், அந்த முடிவும் ஜெபிக்கணும் தான். அவன் பாருங்க, அந்த அழகை இடிக்கிறதுன்னு சொல்லி மண்ணுக்கு மண்ணா போகக்கூடாதுன்னு சொல்லி அக்கறையோடு கவலையோடு ஜெபம் பண்ணான். எல்லாருமே கர்த்தரோட பிள்ளையே, எட்டாண்டு நாளிலே நாம் அழுகையோடு கண்ணீரோடு ஒரு வல்லமை ஜெபம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருக்காக நாம் ஆத்ம பாரங்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனோ தானே நாம் எழுதல. 52 நாள் கட்டினாயா? எத்தனை நாள் கட்டினா தெரியுமா? 52 நாள்ல அந்த அலங்கத்தை கட்டினான், அந்த சுவர் அலங்கத்தை கட்டினான். எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளையே, நாம் யாரெல்லாம் கண் கலங்குறீங்களோ, யாரெல்லாம் தேசத்துக்கு அழுகிறீங்களோ, யாரெல்லாம் பாரங்களோட அழுகிறீங்களோ, உங்கள் குடும்ப ரட்சிப்புக்காக அழுகிறீங்களோ, யாரெல்லாம் பாரப்படு திருச்சபையை ஆண்டவரே நான் கட்டி எழுப்பணும், இனி திருச்சபையை ஆண்டவரே நான் ஆணைய நான் தொடங்கிட்டால் ஆண்டவரே நான் ஊழியத்தை செய்த திருச்சபையாக ஆண்டவரே விளந்திய திருச்சபை காணப்பட்ட அத்தனை நற்குணங்களும் இந்த திருச்சபையில நான் கொண்டு வருவோம்னு ஜெபிங்க.
நெகேமியா 2ஆம் அதிகாரம் சொல்லப்பட்ட அதே தான் நானும் சொல்றேன். வாங்க, எழுந்து கட்டுவோம், புறப்படுங்க. அசதியா இருந்த காலம்லாம் போகும். இனிமேல் விழித்திருங்க. நாட்களோ கொஞ்சமா இருக்கிறது. காலத்தை போதனைப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாய் என்று சொல்லுகிறார்கள். எனவே நறுமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி அழுதார் தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் நாம் பரிந்து பேசிக்கொண்டு நாம் அழுது ஜெபிக்கின்ற பொழுது நமக்காக பரிதவிக்கிறவர் ஒருவர் உண்டு தெரியுமா? எடுத்துக்கொள்வோமா? யோவான் 11ஆம் அதிகாரம் 33, 35. அவள் அழுகிறதை, மார்த்தாள் மரியாள் அழுகிறதை, அவளோடு கூட வந்த யூதர் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவிலே கலங்கி துயரம் அடைந்து, அவனை எங்கே வைத்திருக்கின்றார்? ஆண்டவரை வந்து பாரும், இயேசு கண்ணீர் விட்டார். நறுமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உலகத்திலே நமக்காக கண்ணீர் விடுகிற ஒருவர் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. நீங்கள் தேசத்துக்காக கண்ணீர் வடிப்பீர் என்றால், நீங்கள் உலகத்துக்காக கண்ணீர் விடுவீர்கள் என்றால், எருசலேம் அழகத்துக்கு என்னையே கண்ணீர் விட்டது போல அழுகுவீர்கள் என்றால், உங்களுக்காக கண்ணீரோட தேவன் உங்கள் கண்ணீரை அவரை சொன்னார். என் பிள்ளைகளுக்காக நான் கதறுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என் அருமையான சகோதரி சகோதரியே, பலத்தினாலும் அல்ல, ஆக்கிரத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியால் ஆகும் என்று சொல்லுகிறார். 52 நாளிலே அழகத்தை கட்டியெடுத்தார்கள். பலத்தினாலும் அல்ல, ஆக்கிரத்தினால் அல்ல. என் அருமையான சகோதரி, உன் ஜெபம் தேவ சமூகத்தில் பாரம் நிறைந்ததாய், துக்கித்து நடிகிறதாய், கண்ணீர் விட்டு கதறுகிறதா, உபவாசம் ஜெபிக்கிறதா இருக்கும் என்ன? உன் காரியத்தை ஆண்டவர் கைக்கூட வரப்படுவா. என்ன பிரச்சனை இருக்கிறீங்க? ஏன் பல ஆண்டுகள் பிரச்சனை நாம் இருக்கிறோம். வியாபாரம் சரியில்லை, தொழிலில் பெருசு இல்லை, நாங்கள் வீடு கட்டப்படல, வெறுமையாக நாங்கள் இருக்கிறோம் சொல்லுகிற சகோதரி சகோதரியே, நெகேமியாவை போல நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் காரியத்தை ஆண்டவர் கைக்கூடி வர பண்ணுவார். தேவ திட்டம் என்ன, தேவ சுத்தம் என்ன, எப்படி அவன் ஜெபித்தான். இந்த நாளில் கூட நாம் இந்தியாவுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உலக தேசத்துக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து நான் ஜூலை மாதம் 6 நடக்கும்னு பார்த்தா அதில் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நல்ல தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க, வாஸ் ஜெபித்து பண்ணுங்க, தன் குற்றங்களை அறிக்கையிட்டு ஜெபிங்க. ஆண்டவர் சீக்கிரம் ஆணையை திறக்கணும். அந்த ஆணையை திறந்தால் சபையை போலவே எங்கள் ஆலயத்தில் நாங்கள் செய்வோம். விடத்திய திருச்சபை என்னென்ன நல்ல காரியம் நடந்தோ அதெல்லாம் எங்கள் கோயிலை நடத்துவோம் சாமி, கோயிலை திறந்து கொடுங்க சாமி என்று நீங்களும் நானும் நெகேமியாவை போல கண்ணீரோட ஜெபித்தால் ஒரு அற்புதம் நடக்கும், அதிசயத்தை நடக்கும். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? பரலோகத்தின் தேவனானவர் உங்கள் காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவா. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு உங்களுக்கு இறங்கி கர்த்தர் கைக்கூடி வர பண்ணுவார். செபிப்போமா? நம்ம ஆண்டவரிடத்தில் நாம் அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, எங்களை மன்னிக்கிறோம் அப்பா, எங்கள் பாவத்தினை நினைவு கூறுகிறோம் அப்பா, எங்களை மன்னியும் சுவாமி. நிர்விசாரமாக இருந்தோம்யா ஆண்டவரே, எங்கள் குடும்பத்துக்கு ஒரு பாரம் இல்லை, என் பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா, என் குடும்பம் ரட்சிக்கப்பட்ட பாரம் இல்லை. தேசம் குடியிலையும் ஆண்டவரே விபச்சாரத்திலும் இந்த தேசமாக பாழாய் போய் கொண்டிருக்கிறது, அக்கிரமத்திலே போய் கொண்டிருக்கிறது, லஞ்சத்திலே போய் கொண்டிருக்கிறது. அதற்காக நாம் ஜெபிக்கவே இல்லையப்பா. கண்ணீரோடு நாம் செய்வோம். ஏன் உங்கள் காரியம் கைகூடாமல் இருக்கிறது? நெகேமியா காரியம் கைகூடினதல்லவா? அவனுக்கு பல எதிர்ப்புகள் வந்ததல்லவா? ஆனால் ஆண்டவர் கைவிட்டாரா? இல்லையே. மகனே மகளே, நெகேமியாவை போல பாரத்தோடு கரிசனையோடு தரிசனத்தோடு தேசத்துக்காக நீ ஜெபிப்பாயா? திருச்சபைக்காக ஜெபிப்பாயா? எல்லாவற்றையும் காண்கிற கர்த்தர் ஆண்டவரே, என் கண்ணீர் எனக்கு உணவாயிற்று என்று தீர்க்கதரிசி சொன்னார்களா? சாதாரண ஜெபம் நமக்கு வேண்டாம், உள்ள உடைந்த ஜெபம் நமக்கு வேணும். எப்பயா கண்ணீர் வரும்னா இறுதியம் முருகுனா தான் கண்ணீர் வரும். அழுது ஜெபிக்கணும், கதறி ஜெபிக்கணும். நிறைய கர்த்தருடைய பிள்ளையே, அப்பொழுது உன் காரியத்தை வாய்க்க செய்வார்கள்.
திருமணம் நடைபெறாமல் இருக்கிறதா? திருமணம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறதா? வீடு கட்ட முடியாமல் இருக்கிறதா? இடம் வாங்க முடியாமல் இருக்கிறதா? கடன் பிரச்சனைகள், வேலை வாய்ப்பு இல்லை. நாங்கள் என்ன செய்வோம்? நாளை தினத்தில் இருப்போமா? அடுத்த வாரம் நாம் இருப்போமா? எங்கு பார்த்தாலும் கொரோனா. ஒருவேளை கோவையில் கொரோனா இல்லை என்ற பச்சை மண்டலமாக இருந்தாலும் கூட சுமார் 60 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மெட்ராஸிலே குறைந்தது 2000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மறுபடியும் ஊரடங்கு சட்டம் வந்தாலும் வரலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் மகனே மகளே, கதறி ஜெபிப்பாயா? கதறி ஜெபிப்பாயா? கண்ணீரோடு ஜெபிப்பாயா? உறக்கத்தில் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் நீதி வரை கல்வாரி துணிதான் மலைவாரி பொழியும் நான் வரை உழைத்திடுவோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் நீதி வரை கல்வாரி துணிதான் மலைவாரி பொழியும் நான் வரை உழைத்திடுவோம். அசுத்தம் களைவோம், அன்பை அடைவோம், ஆவியினால் அழுக்குள்வோம். அவர் படை செய்க நம்மிட கருத்தை வேற்றுமையின்றி வாழோம். உறக்கம் தெளிவோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி துணினால் மலைவாரி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள் எவரும் தரித்திரர் ஆனதில்லை. இதனாலே நல்ல செவிங்க, ஊழியத்தை தாங்குங்க, ஊழியத்துக்கு கொடுங்க. விரதமாகவே சிந்தனைப்படுகிறான், ஆஸ்தி சேர்த்து வாரி கொள்வான் அறியான் என்று சொன்னாங்க. இனிமேல் கொஞ்ச நாளத்திலாவது உங்கள் செல்வத்தை கொடுத்து, உங்கள் பணத்தை கொடுத்து, உங்கள் நேரத்தை கொடுத்து இந்த ஊழியத்தை நீங்கள் செய்யுங்கள். கிறிஸ்துவுக்காய் இழந்தவர்கள் எவரும் தரித்திர ஆனதில்லை. ராஜ்யம் மேன்மைக்காய் கஷ்டம் அடைந்தோர் யாருமே நஷ்டப்பட்டதில்லை. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரர். கடவுளுக்காக கொடுத்தவங்க யாருமே தரித்திரர் ஆனதில்லை. ராஜ்யம் மேன்மைக்காக, தேச ரட்சிப்புக்காக ஜெபித்து கரிசனையோடு தரிசித்தவர்கள் ஜெபிக்கவர்கள் நஷ்டப்பட்டதில்லை. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்யமேன்மை கஷ்டமடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி துணினால் மலைமாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். பொய்யே பெறுவே ஒன்று கூறுவே உள்ளத எலும்புகளே. அவன் நீங்கள் அறியா ஒருவருங்கள் நடுவில் வந்து விட்டார். பொய்யே பெறுவே ஒன்று கூறுவே உள்ளத எலும்புகளே. நீங்கள் அறியா ஒருவருங்கள் நடுவில் வந்து விட்டார். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி துணினால் மலைவாரி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். பரலோகத்து தேவனானவர் உங்கள் காரியத்தை கைகூட வர பண்ணுவார். நெகேமியா 20 போல ஆண்டவரே நெகேமியாவின் காரியத்தை கைகூட வர பண்ணினேன். அதனால் அவன் என்னென்ன நன்மையான காரியங்களை, என்னென்ன நல்ல காரியங்களை செய்தார் என்பதை எப்பொழுதும் தியானித்தோம் அப்பா. ஆம் ராஜா, அவிதமாக வாழ்க்கையில் அமைய நெகேமியாவை போல அநேகருக்கு நல்ல ஆர்வம் பிள்ளைகளாய் காணப்பட கர்த்தருக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான்.
அதுவும் கடந்து செல்ல போகிறது. ஒரே ஒரு வாழ்க்கை, அது கடந்து செல்ல போகிறது. அதற்குள்ளாக காதலி ஜெபித்து தேசத்திற்காக, பட்டணத்துக்காக, திருச்சபைக்காக, குடும்பங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே பெரிய எழுப்புதல் ஏற்படுத்தும் ஐயா. இந்த கொரோனாவினால் வந்து பாதி நிறுத்தும் ஐயா. உம்மால் தான் முடியும் ஐயா, உம்மால் தான் முடியும் ஐயா. அதற்காக நாங்கள் நன்றி வந்திருக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொண்டு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்மையற்ற நாமத்திலே கேட்டுக்கொள்கிறதாவே ஆமென். நாம் யாவரும் எழுந்து என்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் சொல்லுவோம். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவர் இயேசுவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியின் கன்னியுடைய உற்பத்திக்கிறதார் முதலாவது காலத்தில் பாடுபட்டு மூன்றாம் நாள் மறுத்திருந்தார். மறுபடி சர்வ பிதாவாகிய விசுவாசிக்கிறார். அவர் இவ்விதமான பட்டணத்தில் கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். வருகின்ற வாரம் கர்த்தர் சித்தமானால் ஒவ்வொரு வீட்டிலும் நாங்கள் வீடு சந்திக்க இருக்கிறோம். அந்த சமயத்திலே உங்கள் வாரந்தோறும் கூடி சேமித்து வைத்த ஆளுக்கு கொடுத்த காணிக்கைகள், உங்கள் சந்தாக்கள் மற்றும் அந்த நிலுவைத் தொகை, ஏலப்பாக்கு நிலுவைத் தொகை, உண்டியில் எதுவும் இருக்கும் என்றால் அதை உங்கள் வீட்டில் ஆயத்தமாக எடுத்து வைக்க வேண்டும் என்று உங்களை நாங்கள் அன்புடன் கேட்டுக்கிறோம். மற்ற அறிவிப்புகளை செய்வதை நமக்கு அறிவிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதை காண்பதற்கு தான யாவரையும் மறுபடியும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா சொன்னதைப் போல வருகின்ற வாரம் இல்லங்களை சந்திக்க இருக்கிறோம். எனவே எந்த வீடுகளே, எந்த ஏரியாங்கிறது கொஞ்சம் கலைதாக தான் இருக்குது. அதனால் எந்த நேரத்திலும் நீங்கள் ஆயத்தமாக இருக்கும்படி நம்மை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் சேகரித்து வைத்ததான காணிக்கைகள், சந்தாக்கள் மற்றும் நம்முடைய சபைக்கு செலுத்த வேண்டியதான ஏழு வாக்கியங்களை கொடுத்து உதவும்படி நம்மை கேட்டுக்கொள்கிறேன். சபையுடைய காரிய தேவைகள் அநேகம் உண்டு. நீங்கள் இதிலே பங்கு கொள்ளும்படி நம்மை கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, சபை நம்முடைய தமிழ்நாட்டில் இன்னும் திறக்கப்படாது இருக்கிறது. இந்த காரியங்களுக்காக நீங்கள் கனிவாய் நெகேமியாவைப் போல திறப்பிலே நின்று நீங்கள் கதறி செபிக்கும்படி நம்மை கேட்டுக்கொள்கிறேன். எந்த நேரத்தில் திறக்கும் என்று சொல்லி ஒருவேளை நம்ம தமிழ்நாட்டில் அரசிடமிருந்து ஏதாவது உத்தரவுகள் வந்தால் அது உங்களுக்கு தேவைப்படும். உத்தரவு வந்தாலும் அது எவ்விதமாய் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதான காரியங்கள் நம்முடைய அரசிடமிருந்து சில நிபந்தனைகளோடு கூட ஆலயங்களை திறப்பதற்கு அனுமதி கொடுப்பார்கள். அப்படி கொடுக்கப்படி அந்த நிபந்தனைகளை உங்களுக்கு தெரிவிப்போம். அந்த நிபந்தனைகள் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதனுடைய காரியத்திலே நீங்கள் சபையாகி நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்கும்படி நம்மை கேட்டுக்கிறேன். ஒருவேளை 50 பேருக்கு அனுமதி கொடுக்கலாம், 30 பேருக்கு அனுமதி கொடுக்கலாம். ஒரு சில ஏரியா வாரியாக பிரித்து தான் இப்படிப்பட்டதான ஆதரவு நாம் மேற்கொள்ள முடியும். இந்த காரியத்தில் நீங்கள் உதவும்படி நம்மை கேட்டுக்கொள்கிறேன். அரசுடைய காரியங்கள் முழு நிபந்தனைகள், ஆலைகள் திறக்கப்பட்ட பிறகு இந்த காரியங்கள் வந்த பின்னாடி முழு விவரங்களும் உங்களுக்கு அறிவிக்கப்படும். இந்த காரியத்துக்காக உங்களுக்கு தனிப்பட்ட ஜெபங்களிலே நீங்கள் ஜெபிக்கும்படி நம்மை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போது கண்களை மூடி சில காரியங்களுக்காக இந்த நேரத்திலே கர்த்தருடைய பாதத்திலே நாம் கதறி நாம் ஜெபிக்க போகிறோம். நெகேமியாவை போல பாரம்பரியர்களாய் நாம் இப்பொழுது ஐயா மூலமாக ஒரு தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டோம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆமை நெகேமியை போல திறப்பிலே நின்று நம்ம இப்படிய நம்ம தமிழ்நாட்டில் ஆலயங்கள்லாம் கூட்டப்பட்டு இருக்குது. அன்னைக்கு நெகேமியா எருசலேம் ஆலயம் விழுந்து கிடக்கிறதை பார்த்து பாரப்பட்டு கண்ணீர் விட்டு கதறி ஜெபித்தான். ஆனால் அதே காரியம் தான் இன்னைக்கும் நம்முடைய இந்திய தேசத்தில் தமிழ்நாட்டில் நடக்குது. ஆலயங்கள் இருக்கிறது. ஆனால் ஆலயங்களில் போய் நாம் விடுதலையாக தொழுது கொள்ள முடியல. கர்த்தரை ஆராதிக்க முடியாத இந்த காலகட்டங்களில் வீடுகளிலே இருந்து நம்ம கர்த்தரை துதிக்கிறோம். ஒரு சில இடங்களில் இந்த வாய்ப்பு கூட இல்லாதபடி அநேக திருச்சபைகள் கதறிக்கொண்டு இருக்கிறார்கள். உங்களுக்கு எனக்கு தேவனாய் கர்த்தர் இவ்விதமாய் ஆராதற்கு தேவனாய் கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது சில காரியங்களுக்காக நம் ஜெபத்திலே நம் திறப்பிலே நின்று நம்முடைய தேசத்துக்காக
நம்முடைய தமிழ்நாட்டு பகுதிகளுக்காக, உலக நாடுகளுக்கான நாம் சிந்திக்க போகிறோம். இப்பொழுது நம்மத்திலே சகோதரி மினி சாமுவேல் அவர்கள் நம்மளை ஜெபத்திலே, நம்ம சபையாக யாவரும் ஜெபத்திலே இணைத்து நம்ம வழிநடத்த போகிறார்கள். எனவே சகோதரோடு கூட சேர்ந்து ஜெபத்திலே ஈடுபடும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். யாவும் இருக்கிற இடத்துல சகோதரோடு கூட என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்களோடு கூட சேர்ந்து பாரத்தோடு கூட கண்ணீரோடு கூட நீங்கள் ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இருக்கிற இடத்தில் முழங்கால்கள் முடக்கி நம்ம கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி சகோதரோடு கூட சேர்ந்து ஜெபிப்போம். தொடர்ந்து நம்ம உலக நாடுகளுக்காக, நம்முடைய திருச்சபைகளுக்காக, ஊழியர்களுக்காக, நாம் இப்பொழுது சிறுவர்களுக்கான நம்ம ஜெபத்திலே நம்ம யாவரும் சேர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். கிருபையாய் நேசிக்கிறதான நன்மையின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இப்பொழுது தகப்பனே, தேவன் கர்த்தர் தகப்பனே, சகோதரி மூலமாக தகப்பனே, தேவன் கர்த்தர் தங்களின் வேண்டுதலை கேட்டு அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சீக்கிரத்தில் சென்னை பட்டணத்திலே அமைத்தப்பட்ட கொரோனாவுடைய வைரஸில் ஆத்தத்தை அவன் தடுத்து நிறுத்த போற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அது மாத்திரமல்ல தகப்பனே, எங்க இந்திய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்திய தேசத்துல நாளுக்கு நாள் தகப்பனே, இந்த கொரோனா வைரஸ் தாக்கும் கிருமியை தாக்கமானது தகப்பனே நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது ராஜா. தகப்பனே, எங்களை இந்திய தேசத்துக்காக மனம் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இதுவரைக்கும் தகப்பனே, எங்களை இந்திய தேசத்துல 3,08,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி தகப்பனே நாங்கள் கலங்கி நிற்கிறோம் அப்பா. லட்சக்கணக்கில் தகப்பனே ஆமே ஸ்தோத்திரம், பாதிப்புகள் சென்று கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல தகப்பனே, உயிரிழப்புகள் தகப்பனே அதிகமாய் சென்று கொண்டிருக்கிறது நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆமே தகப்பனே, தேவனாய் கர்த்தாவே, இந்த தேசத்திற்கு தேவனாய் கர்த்தர் மனம் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எழுப்புதலுக்கு தகப்பனே தேவனாய் கர்த்தர் இந்த தேசத்தை தெரிந்து கொண்டிருக்கிறீரப்பா. ஆமே தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. அதற்காக தகப்பனே இந்த தேசத்திலே இருக்கிறதான எல்லா கொலை நோய்களும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அழிக்கப்படி தகப்பனே. அவன் தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் சபையராக சேர்ந்து நாங்கள் கரங்களை உயர்த்தி தகப்பனே கண்ணீரின் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. தகப்பனே, எங்களை இந்த தேசத்திற்கு மனம் இறங்கு தகப்பனே. இந்த கொரோனா நோயின் தாக்கத்தை சீக்கிரமாய் அவன் கட்டுப்படட்டுமே இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது இந்த கொரோனா நோய்க்கு விரோதமாக நாங்கள் அவன் தகப்பனே ஸ்தோத்திரத்துக்கு விரோதமாக கைகளை விரித்து நாங்கள் தகப்பனே அவன் மன்றாடி நாங்கள் துறப்பில் நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை பாவங்களை மன்னித்து தகப்பனே,
எங்களுடைய அக்கிரமங்களை மன்னித்து, நாங்கள் செய்த நிர்விசாரங்களை மன்னித்து தகப்பனே, தயவாய் எங்களை இந்த தேசத்திற்கு விடுதலை கொடுக்கணும்னு நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்பா. எங்களை இந்த தேசத்தை நேசித்து தகப்பனே, எங்களை இந்த தேசத்தில் காணப்படுகின்ற சகல அருவருப்புகளை தகப்பனே தேவனத்தை மாற்றி கொடுமை நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்பா. அது மாத்திரப்பட தகப்பனே, எங்களை இந்த தேசத்திலே தகப்பனே அநேக சிறுவர்கள் தகப்பனே அப்பா சோதரமா அநேக கய வஞ்சகர்களாலே தகப்பனே அப்பா பிடித்து தகப்பனே அவன் கொன்று அமைந்தப்பனை கொன்று போடுகிறதான காரியங்கள் அநேகம் தகப்பனே நடந்து கொண்டிருக்கிறார்கள். தயவாய் தகப்பனே எங்கள் சிறு பிள்ளைகளுக்காய் மனம் விரும்பி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஒன்றும் அறியாத அந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்கிறது? சத்துருவானவன் சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாக தகப்பனே அப்பா அநேக காரியங்களை மேற்கொள்கிறோம். அமைந்தப்பட சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பிருக்கிற சாத்தானுடைய சதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்க்கப்படுகிறார். எல்லாம் கட்டினாமல் செபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்கு பாதத்தில் ஒப்படுகிறோம். நீ சிறு பிள்ளைகளுக்கு தகப்பனே தேவனுடைய பாதுகாப்பை கொடுக்கணும் நாங்கள் செபிக்கிறோம். இந்த தேசத்தில் எங்கு பார்த்தாலும் கொலை வெறிகள் ஸ்தோத்திரம் ஆமென் காம வெறிகள் பெருகிக் கொண்டிருக்கிறார். குடி வெறிகள் பெருகிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்டதான பாவ காரியங்கள் சோதோம் குமாரம் பட்டணத்தில் எவ்விதமாய் நடந்ததோ அவதே போலவே இந்த தேசத்தில் எங்கு பார்த்தாலும் இப்படிப்பட்டதான காரியங்கள் நடந்தேறிக் கொண்டிருக்கிறார்கள். தயவாய் தகப்பனே எங்கள் நிமித்தமாக தகப்பனே உங்களால் உண்மையாய் தெரிந்து கொள்ளப்பட்ட எங்கள் நிமித்தம் தகப்பனே தயவாய் மனம் இறங்கி தகப்பனே இந்த தேசத்தை பாதுகாத்துக் கொண்டு சொல்லிக்கிறோம். எங்களை இந்த தேசத்தை தண்டிக்காதபடி தகப்பனே எழுப்புவதற்கு ஆயத்தப்படுத்த தகப்பனே அப்படியாக செய்யப்படுற கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. எங்களுடைய தேசத்துக்கு மாத்திரமல்ல தகப்பனே எங்களை இந்த சுற்றி இருக்கிறதான உலக நாடுகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு நாடுகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அதிகமாய் பரவி கொண்டிருக்கிறதான அமெரிக்கா நாட்டுக்காக, பிரேசில் நாட்டுக்காக, ரஷ்யா தேசத்துக்காக தகப்பனே, இங்கிலாந்து, ஸ்பெயின், இத்தாலி, பெரு, ஜெர்மனி, பாகிஸ்தான், சீனா தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். இதுவரைக்கும் தகப்பனே அமேன் தகப்பனே பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை பார்த்தா தகப்பனே மிகவும் அச்சமாய் இருக்கிறது. கிட்டத்தட்ட 78 லட்சம் பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கார்கள் என்று நினைக்கும் பொழுது தகப்பனே எங்கள் உள்ளங்கள் எல்லாம் தகப்பனே கவலையினாலே இந்த நோயினாலே தகப்பனே எங்கள் உள்ளெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறார். தயவாய் தகப்பனே உலக தேசத்துக்கு இறங்குகிறார் தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த தமிழ்நாட்டில் இந்த நிமித்தமாக 42,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறது அறிந்திருக்கிறோம் அப்பா. ஏசப்பா உலகம் முழுவதும் தகப்பனே இந்த நோய் நிமித்தமாக தகப்பனே 4,29,000 பேர் இறந்திருக்கிறார்கள் என்று சொல்லி தகப்பனே செய்தி வாயிலாக அறிந்திருக்கிறோம். ஒரு உயிர் தகப்பனே விழுந்தாலும் தகப்பனே அதற்கு நாங்கள் பதில் சொல்லி ஆகிய 4,29,000 பேர் இதனால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு ஆணைகள் செபிக்கிறோம். இவருடைய குடும்பங்களுக்கு ஆணைகள் திறப்பில் என்று நாங்கள் செபிக்கிறோம். தாய் தகப்பனை இழந்து வாடுகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அது மாத்திரமல்ல நாம இந்த கொரோனா வைரஸ் கிருமியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களை ஆற்றி தேற்றுங்க, அரவணைங்க, மாறுகளை அணைத்து தகப்பனே சமாதானத்தை கொடுப்படி நாங்கள் செபிக்கிறோம். உலகம் கொடுக்கிற சமாதானம் அவர்களை தேற்ற முடியாத ஆறுதல் படுத்த முடியாத நீரை தகப்பன சமாதானத்தையும் சந்தோஷமும் ஆறுதலையும் கொடுக்கிற பரமதக தகப்பனே பரத்திலிருந்து வருதான சமாதானம் ஆறுதல் தகப்பனே நோய்களை கட்டுப்படுத்தி தகப்பனே குடும்பங்களை தகப்பனே ஆறுதல் படுத்த நாங்கள் சொல்லிக்கிறோம். சபையில் ஒவ்வொரு சபைகளையும் தகப்பனே நிர்விசாரத்திலிருந்து விலகி தகப்பனே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற சபையாயங்களை மாற்றுவதை நாங்கள் சொல்லுகிறோம் அப்பா. ஆமென் தகப்பனே. நெகேமியா எப்படி இருந்தாலும் அதே போல தகப்பனே பிறருக்கு உதவுகிற பிள்ளைகளாய் தகப்பனே தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிற பிள்ளைகளாய் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் சபையை கூடத்தை நாங்கள் சொல்லுகிறோம். நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த மாதம் முழுவதும் வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனால் பிதாவே. பிறந்த நாள் இன்றோ இந்த வாரம் பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday. Happy birthday to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless you, dear. Happy birthday to you. இறக்கமுள்ள நல்ல கர்த்தாவே
நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. பிறநாளை கொண்டாடுகிறோம். இந்த வாரமும் பிறநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. கடந்த வாரத்திலே கடந்த நாட்களிலே எங்கள் பிள்ளைகளுக்கு வந்த எல்லா பலவீனங்களும் சோர்வுகளும் பாதுகாத்து நல்ல ஒரு முறையில் ஆண்டவர்கள் பிள்ளைகளை பாதுகாத்து இந்த நாட்களில் பிறநாள் கொண்டாட ஒரு புதிய வருடத்தை காண பெறுவதற்காக நாங்கள் துதிக்கிறோம். இவர் இனி வருட வருடம் ஒரு ஆசீர்வாத வருடமாக, ஒரு விடுதலை வருடமாக, ஒரு நன்மை வருடமாக அமைய நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாமத்தை கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய பரிசுத்த பிதாவே, ஆமென். இதனால கொண்டாடுகிற உங்களுக்கு அருள்நாதர் இயேசு நாமத்தினாலும் இந்த ஆலயத்தின் சார்பில் உங்களுக்கு பிறநாள் வாழ்த்துக்கள் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் விடாபிரதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அமருவோம். திருமண நாளை காணுவோம். திருமண நாளை காணுவோம். ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. இரக்கமுள்ள தேவனே, நன்றி துதிக்கிறோம். திருமணம் கொண்டாடும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் கைப்பிடித்த நாளில் இருந்து 124 சங்கீதம் ஆண்டவர் ஒவ்வொரு வசனமும் ஆசீர்வாதமாக கொடுத்ததற்காக துதிக்கிறோம். அவர்களை சார்ந்தவர்களையும் இந்த சார்ந்த குடும்பத்தின் பிள்ளைகளை கற்று ஆசீர்வதிக்கிறாக. இனி எதிர்வருகின்ற இந்த வருடங்கள் ஒரு ஆசீர்வாத வருடமாக, ஒரு கிருபையின் வருடமாக, ஒரு வல்லமை நிறைந்த வருடமாக அமைய நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நேற்று நாமத்தினாலும் இந்த ஆலயத்தின் சார்பில் உங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் அமிர்தமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கை பாடலுக்காக நாம் செல்வோம். கீர்த்தனை 98ஆம் கீர்த்தனை, ஆவின் மலை போல் ஒற்றும் பழைய ஆடுகள் இயேசு வந்து கூட்டம் என்ற பாடலை 3ஆம் 4ஆம் கவியை பாடி நாம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். உங்கள் வீட்டிலே கவர் எடுத்துக்கொண்டு இந்த நாளுடைய டேட்டை குறித்துக் கொண்டு அந்த காணிக்கையை நீங்கள் வைத்து சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள். அது நீங்கள் எங்களுக்கு நேரெடுத்து கொடுத்தாலும் சரி, இல்லாவிட்டால் நாங்கள் வரும்போது கொடுத்தாலும் அந்த நான் உங்களுக்கு தேவன் நாமும் மகிமைப்பட இந்த காரியத்தை செய்து உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பாடல் நம்பர் 98, ஆவின் மலை போல ஒற்றும் 3ஆம் 4ஆம் கவி. Male
அருள் மாறி போற்றும் ஆவியே மலை போலே போற்றும். ஜெபம் செய்வோம். அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற கர்த்தாவே, நெகேமியாவை குறித்து நாங்கள் ஆண்டவரை தியானித்தோம். நெகேமியாவின் கண்ணீருடைய ஜெபங்கள், கதருடைய ஜெபங்கள், ஆண்டவரே அவருடைய ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே தேசத்திலே ஆண்டவரே எருசலேம் தேவாலயம் அந்த அலங்கம் கட்டப்படுவதற்காக எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் நீ அவனோடு இருந்த காரியம் ஒன்றே ஒன்று, ஜெபம். அப்பா, ஜெபத்தில் ஆண்டவர் ஜெபம் ஒரு ஆயுதத்தை அவன் பயன்படுத்தி நிமித்தமாக ஜெயத்தை கொடுக்கின்றானப்பா. இந்த நாட்களிலே ஆண்டவர் நீ நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீர். பரலோக தேவன் உங்கள் காரியத்தை கை கூட வர பண்ணுவார். என் மகனே, மகளே, உன் காரியம் கை கூடாமல் இருக்கிறதா? உன் வேலை இல்லாமல் இருக்கிறோமா? பஞ்சத்தில் இருக்கிறோமா? ஒருவேளை வீடு கட்ட முடியாமல் நிலையில் இருக்கிறோமா? திருமணமாய் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறதா? திருமணம் செய்ய முடியாமல் இருக்கிறதா? நம் குடும்பம் பிரிந்திருக்கிறதா? எல்லாவற்றுக்கும் மேலாக நெகேமியாவை போல ஒரு திட்டத்தோடு, ஒரு பாரத்தோடு, ஒரு கரிசனையோடு, ஒரு தரிசனத்தோடு நாம் ஜெபிப்போம் என்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பரலோகத்தின் தேவன் உங்கள் காரியத்தை கை கொண்டு வரப்பாடும் என்று சொல்வதற்காக துதிக்கிறோம் ஐயா. வேலைக்கு போகிற சகோதர சகோதரிமார்கள் கை பிரயாசத்தை நீ ஆசீர்வதிப்பீராக. அதற்காக நாம் துதிக்கிறோம். குடும்பத்தை நடத்துகிற சகோதரிமார்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம்ப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். வருமானம் இல்லாத நாட்கள் அப்பா, வேலை இல்லாத நாட்கள் அப்பா, ராஜாவே ஆண்டவரே நாங்கள் கூக்குள் எடுக்கிறோம் அப்பா. அப்பா ஆண்டவரே குடும்பத்திலே ஆண்டவரே அப்படி குடும்பத்தை நீ பாதுகாத்து வழிநடத்தி தேவனை சந்தித்து நீ வழிநடத்த ஆண்டவர் நான் இயேசுவின் நாமத்தினால் கெஞ்சி நிற்கிறோம் சுவாமி. ஆண்டவர் அதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே வேலை இல்லாமல் ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவரே வேலை இல்லாமல் இருக்கிற அநேகர் இருக்கிறார்களப்பா. இந்த வேலை இருந்து ஆண்டவரே வேலை இருந்து கொண்டே இருக்கும் பொழுது எங்களுக்கு கஷ்டங்களும் பாரங்களும் இருக்கின்ற பொழுது வேலை இல்லாமல் இருந்தாலும் என்ன செய்வோம் அப்பா? கதறுகிறோம் ஐயா. ஒரு ஆண்டவரே ஒரு மாற்றத்தை நீ உருவாக்கும் அப்பா. ஒரு தேசத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்க கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் ஐயா. நெகேமியாவை போல கதறுகிறோம் ஐயா, கதறுகிறோம் ஐயா, கதறுகிறோம் ஐயா. எங்கள் கண்ணீரை காண்கிற கர்த்தர் அல்லவா? எங்கள் கண்ணீரை காண்கிற கடத்தில் வைத்திருக்கிற கர்த்தர் அல்லவா? நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பஞ்சம் ஆண்டவர் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிற காலகட்டத்திலே எங்களை நீ பாதுகாத்து வழியெடுத்து எங்கள் குடும்பங்களுக்கு எந்த சேதம் வராமல் நீ பாதுகாக்க வேண்டுமாய் எங்கள் குடும்பங்களுக்காக, எங்கள் திருச்சபை குடும்பங்கள் ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே தூர தேசத்தில் இருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், வாதிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒரு ஆண்டவரே அருமையான கர்த்தாவே பிள்ளை படிக்கின்ற குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒரு கலக்கத்தோடு ஒரு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே நீர் ஒருவர் தான் எங்களுக்கு கட்டைக்கிழமப்பா, நீர் ஒருவர் தான் எங்களுக்கு பலனப்பா, நீர் ஒருவர் தான் எங்களுக்கு பாதுகாப்பாளராயா. அதற்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே வயதானவர்கள் வெளியில் வரக்கூடாது என்று 60 வயதுக்கு மேலே ஆண்டவரை பாதிக்கப்பட்டிருக்க வெளியில் வரக்கூடாது. 10 வயது குழந்தைகள் இந்த நாளில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்ப்பிணி பெண்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். சிறப்பாய் எங்களுடைய ஆண்டவரே எங்களுடைய திருச்சபை குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். திருச்சபை குடும்பங்கள் அநேக ஆண்டவரே பிள்ளை பெற்று அடைந்திருக்கிறார்கள் அப்பா. எந்த கலக்கத்துடனே ஆண்டவர்கள் இருக்கிறது அறிந்திருக்கிறேன். மன கலசத்தினை அறிந்து கர்த்தர் நல்ல மனதைரியத்தை கொடுத்து ஆண்டவரே நெகேமியா போல ஜெபிக்கின்ற பொழுது உங்கள் காரியத்தை கை கூட்டி வர பண்ணுவேன் என்று சொன்னது போல தாய் சேமை பிரிக்கிற கர்த்தராக இருக்கிறபடினாலே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் இந்த நாளில் ஆஸ்பத்திரி கூட செல்ல முடியாத நிலையிலே பல வியாதிகளோடு நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் சாமி. ஆண்டவர் நீர்தான் எங்கள் பரிகாரிய கர்த்தர், நீர்தான் எங்களுக்கு அடைக்கணும் அப்பா. எங்கள் கண்ணீரை சிந்துகிற கர்த்தர் எங்களுக்காக மாற்றால் மரியாதை ஆவியிலே கலங்கி நின்றவா, எங்களுக்காக ஆவியில் கலங்கி நிற்கிற தெய்வம் நீர் ஒருவரே நாங்கள் துதிக்கிறோம், ஐயா. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தொழிலுக்கு விரோதமாக வியாபார நிமித்தமாகவும் எங்கள் குடும்பத்திற்கு ஆண்டவரை விரோதமாய் செயல்படுகிற அந்தகார சக்திகளை இயேசுவின் நாமத்திலே கடிந்து அப்புறப்படுத்தியவர்களை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. என் திருச்சபை குடும்பத்திற்கு விரோதமாகவும் ஆண்டவரே யாராவது எரிச்சல் ஆவிகள் வன்கண்கள் போராட்ட எரிச்சல் இருக்கும் என்றால் இயேசுவின் நாமத்திலே
கடிந்து இந்த குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. நன்றி துதிக்கிறோம். தேசத்திற்காக பட்டணத்துக்காக நான் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் எல்லைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்திய எல்லைகளுக்காக, பாகிஸ்தானுக்காக, ஆண்டவரே, அரசியல் எல்லைகளுக்காக, அங்கே இருக்க பகற்றுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலே இருக்கிற எல்லா காலத்திலும் சமாதானமாக இருந்து அந்த போரை நிறுத்த நீ வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் சொல்லிருக்கிறோம். திருச்சபையில் ஆண்டவர்கள் திருச்சபை போல ஆண்டவரே நாங்கள் நிகழ்ச்சியாக ஜெபித்தது போல எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய கரம் திடப்படுத்துகிறது போல எங்கள் திருச்சபை பெருமக்கள் ஒவ்வொருக்கும் கரத்திலும் திடப்படுத்த வேண்டுமா என்று சொல்லியிருக்கிறேன். வாருங்கள், எழுந்து கட்டுவோம். இனிமேல் ஆலயம் திறந்த பிறகு நாம் ஊழித்து செய்வோம், எழுந்து கட்டுவோம், வாங்குவோம். தேசத்துக்கு, திருச்சபைக்கும் குடும்பத்துக்கும் எழுப்பது தேவனுடைய கரம் நம்ம இருக்கிறது திடப்படுத்துவதற்காக நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியுடன் துதிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்துக்காக, மந்திரிகளுக்காக, பிரதிநிதிகளுக்காக, தேச மந்திரிகளுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆலோசனை பேரிலே நீரே ஆலோசனை கர்த்தராக இருந்து ஆண்டவரே இந்த தேசத்து உலகம் முழுவதும் கலங்கி கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆலோசனைப்படி கீழ்ப்படிந்து நடக்க கற்றுக்கிறவர் செய்கிறார்கள். சிறப்பாக இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த அநேக தடைகள், இந்த நாள் ஆன்லைனில் தடைகள் ஏற்பட்டாலும் தொடர்ந்து தடை மாற்றி கொடுக்கிற கர்த்தர் இந்த ஆராதனை நடத்தி கொடுத்ததற்காகவும், இந்த ஆராதனை நடத்தி கொடுக்க அறுபாடுபட்ட அருள் சகோதரர்களுக்காகவும், அதற்காக ஜெபித்த பிள்ளைகளுக்காகவும் நான் நன்றியுடன் துதிக்கிறோம். தொடர்ந்து வாழ்ந்தவரை நாங்கள் வாழ்த்துக்கிறோம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென். பரமண்டல இருக்கிற பிதாவே, உன்னை நாமப்படுத்தப்படுவதாக, உன்னுடைய ராஜ்யம் வருவதாக, உன்னுடைய சித்தப்பரம் சென்று சேர்ப்படுவதாக. ஆண்டு நம்பத்தை மாற்றாலும் எங்கள் விரோதமாக தேவனானவர் உங்கள் காரியத்தை எல்லாத்தையும் கை கூட வர பண்ணுவேன் என்று சொன்ன எங்கள் ஆண்டவராக இயேசு கிருபையும் பிதாவை நன்றி பரிசுத்தாவின் வழிநடத்துகிறோம். உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் நீங்கள் கை எல்லா காரியத்திலும் சிறப்பாக இந்த தேசத்தோடும் உங்கள் பட்டணத்தோடும் நீங்கள் செல்லும் வழியிலும் போக்கிலும் கர்த்தகரம் என்றும் எப்போதும் இருப்பாராக. ஆராதனைக்கு இறுதி பாடலாக கீர்த்தனை 317 கீர்த்தனை 317 கீர்த்தனை பாடல் அனுகிரக வார்த்தையோடு இப்போது அடியாரை அனுப்புமையா மனமது தயவு மகத்துவரனே வந்தனம் உமக்கே ஆமென் என்ற பாடலை பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். Daya
வாக்குத்தத்த வசனம், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை உள்ளதென்று பாடவும், கர்த்தர் உங்களோடு இருப்பார். தேவனாய் கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசியை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். 2 நாளாம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உன் தேவனாய் கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசியை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.